சரி வச்சிடறேன். அண்ணி, என்ன அண்ணி, ஏதாச்சும் வேணுமா? உனக்கு இன்னைக்கு பரீட்சையா? அண்ணி. உண்மையை சொல்லு, இன்னைக்கு உனக்கு பரீட்சையா? ஆமா அண்ணி. ஏன் இப்படி பண்ற? பரீட்சைக்கு போறதை விட என் கூட இருக்கிறதே முக்கியமா? அண்ணி, அண்ணா. உங்க அண்ணன் என்னைய தவிர வேற எதையுமே யோசிக்கிறதே இல்ல. அவரு சைட்ல இருந்து அவரு செஞ்சது சரிதான். ஆனா நீ உன் சூழ்நிலையை சொல்லிருக்கணும்ல. அண்ணி பரவாயில்ல, வீட்டு சூழ்நிலை சரியில்லையே, அதனாலதான் அண்ணா கிட்ட எதுவுமே சொல்லல. உங்களுக்கு முடியாதப்போ எப்படி அண்ணி தனியா விட்டுட்டு போறது? ஏதோ கொஞ்சம் சோர்வா இருக்குது, அம்புட்டுதேன். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா நானே சரியாயிருவேன். தூங்கறதுக்கு துணைக்கு ஒரு ஆளா? இல்ல அண்ணி, ஏற்கனவே தனியா இருக்கும்போது தானே உங்களுக்கு அடிபட்டுச்சு. அதே அத்தை வீட்ல இருக்காளே. அம்மா மட்டும் இருந்தா பரவாயில்லையே அண்ணி, அந்த துளசியும் இருக்காளே. ஏற்கனவே நடந்ததுக்கு அவதான் ஏதாவது பண்ணிருப்பாளோன்னு இன்னும் சந்தேகமாவே இருக்கு. ஏய் யாழ்னி, அப்படிலாம் சொல்லாத. உனக்கும் உங்க அண்ணனுக்கும் வர சந்தேகம் இருக்கே, அது வேற யாருக்கும் வராது. அத்தைக்கு என்னைய பிடிக்காததே, ஆனா அன்னைக்கு என்னை அப்படி ஒரு சூழ்நிலையில பார்த்ததும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனது யாரு? அத்தை தானே, துளசி தானே. என்ன கோவம் இருந்தாலும் என்னை அக்கறையா பாத்துக்கணும்னு அத்தைக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, நான் தான் சொல்றேன்ல, நீயும் அண்ணனும் பயப்படுற அளவுக்கு என் உடம்புக்கு ஒன்னும் இல்ல. கொஞ்சம் ஓய்வெடுத்தா சரியாயிரும். நீ முதல்ல காலேஜ் கிளம்பு, பரீட்சதே முக்கியம். அதை விட்டு புட்டு வீட்ல இருந்து என்னைய பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்னும் இல்ல, அவசியமும் இல்ல. என்னது காலேஜுக்கா? ஐயோ, அண்ணாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அதெல்லாம் உங்க அண்ணன் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அப்படி ஏதாச்சும் சொன்னா நான் தான் காலேஜுக்கு போக சொன்னேன்னு சொல்லிக்கிறேன். நீ இப்ப காலேஜுக்கு புறப்படு. அண்ணி, எதுவும் பேசக்கூடாது. கிளம்புனா கிளம்பு, போ. யாழினி காலேஜுக்கு போயிருவா. அண்ணி, கண்டிப்பா நான் காலேஜுக்கு போய் தான் ஆகணுமா? அண்ணா வந்தா திட்டுவாரு. அதே நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ போயிட்டு வா, கிளம்பு, போ. பாத்தீங்களா அத்தை, வீட்ல இருந்து ஆனந்திய பாத்துக்கோன்னு மாமா யாழ்னு கிட்ட சொன்னா அவ வீட்ல இருக்கா. வேண்டாம் நீ காலேஜ்க்கு போன இவ சொன்னதும் அவ மறு பேச்சு பேசாம காலேஜ்க்கு கிளம்பி போறா. கையில சாட்ட ஒண்ணுதான் இல்ல, என் பிள்ளைங்கள இவ இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறா. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்திருவேன். ஆனா உன் புள்ளைக்கு அப்பன்னு என் புள்ள பேரை வைக்க கூடாது. அது நான் உடனடியா எடுத்தாகணும். கிளம்பு. என்ன அப்படியே நிக்கிற? அத்தை சொன்னது காதுல விழல? அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப உடனே போய் பேர் எடுக்கிறது, உடனே போய் பேரை எடுக்கிறது தான் சரி. இப்பவே எடுத்துதான் ஆகணும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. கிளம்புன்னு சொல்றேன்ல. துளசி, ஆட்டோ புக் பண்ணியா இல்லையா? பண்ணிட்டேன். தெரு முனைக்கு வந்துருச்சு. நேத்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உன் வயித்துல வளர்ற புள்ளைக்கு என் புள்ளதான் அப்பன்னு பேர் பதிஞ்சிட்டு வந்தல, அந்த அட்டை எடுத்துட்டு வா. போ போன்னு சொன்ன. அத்தை, இப்படியே ஸ்ட்ராங்கா இருங்க. அவ ஏதாச்சும் பேசி உங்க மனசையே கலைச்சு விட்டாலும் விட்டுருவா. அவ என்ன நடிச்சாலும் சரி, இன்னைக்கு நான் விடுறதா இல்ல. அப்பம் பேர் தெரியாத புள்ளைக்கு என் புள்ள பேரை இனிஷியலா வைப்பாளா? அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பனா? பாக்குறேன். அவ புள்ளைக்கு அப்பனா என் புள்ள பேரை எப்படி வைக்கிறான்னு பாக்குறேன்.
அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. ஏய் உள்ள ஏறு. ஏய் என்ன நிக்கிற? ஏறு. லலிதா, துளசி, ஆனந்தியை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே. ஆனந்திக்கு உடம்பு எதுவும் முடியலையா? ஆஸ்பத்திரிக்கு போறாங்களா என்னன்னு தெரியலையே. ஆமாப்பா. சரிப்பா ட்ரான்ஸ்ஃபருக்கு பார்த்துட்டு தான் இருக்கேன்ப்பா. கிடைச்சிரும். ஆமாம் இதோ கொடுக்குறேன். அப்பா பேசுறாரு. இரு. ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? அத்தை எப்படி இருக்காங்க? நானும் உங்க அத்தையும் நல்லா இருக்கோம். என்ன நீங்க பக்கத்துல இல்லாதான் குறை. அத்தை பக்கத்துல இருக்காங்களா? ஆமாமா இருக்கா. இரு ஸ்பீக்கர்ல போடுறேன். இப்ப பேசுமா. கோகிலா, எப்படிமா இருக்க? சரவணா எப்படி இருக்கான்? நாங்க நல்லா இருக்கோம் அத்தை. நீங்க 2 பேரும் எப்போ எங்க கூட வந்து இருக்க போறீங்கன்னு அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வந்துருவோம் அத்தை. அவரும் வேலைய மாத்தி வாங்க பேசிட்டு தான் இருக்காரு. அன்பு தானமா பேசுறேன்னு சொன்னாப்ல. அவர் ஒன்னும் ஏற்பாடு பண்ணலையா? அன்பு மூலமா தான்ப்பா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா. அன்போட அம்மா போன் பண்ணி பேசுனதுல இருந்து உங்க அம்மாவுக்கு மருமகளை கூடவே வச்சு பாத்துக்கணும்னு ஆசை. என்னப்பா சொல்றீங்க? அன்பு அம்மா பேசுனாங்களா? என்ன பேசுனாங்க? எதுக்கு பேசுனாங்க? இரு சரவணா இரு. எதுக்கு இப்படி பதட்டப்படுற? வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க கிட்ட பேசவே இல்லைன்னு சும்மா தான்ப்பா போன் பண்ணி பேசினாங்க. ஆனா அப்ப கூட ஆனந்திய பத்தி அவ்வளவு பெருமையா பேசினாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு சரவணா. மாமியார்கிட்ட இவ்வளவு சீக்கிரம் நல்ல பேர் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லப்பா. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? மருமகளை அன்பா பாத்துக்கிற மாமியாரே இந்த உலகத்துல இல்லாத மாதிரி இல்ல பேசுறீங்க. என் மருமக வரட்டும் அப்புறம் பாருங்க. என்னம்மா கோகிலா, நான் சொல்றது சரிதானே? சரிதான் அத்தை. சரிதான். இப்பவே உங்க அத்தைக்கு ஆமா சாமி போட ஆரம்பிச்சிட்டியா? டேய் சரவணா, நம்ம நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கும் போல இருக்க. என்னப்பா சரவணா, சட்டத்தையே காணோம்? இல்லப்பா தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன், அதான் டக்குன்னு பேச முடியல. கோயிலா, சரவணன் கொஞ்சம் நிதானமா இருந்தாலும் நீ அன்புகிட்ட பேசி சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் வாங்க சொல்லுமா.